வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு இந்த ரோகிணியும் விஜயாவும் தான் இது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அண்ணாமலைக்கு சரியான கோவம் வருது. ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க, நீ எல்லாம் மனுஷியா? விஜயாங்க வா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தானே இந்த அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. அப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த மீனா குடும்பம் பெரிய கெத்து பண்ணுவாங்க. அந்த கெத்தே இருக்கக்கூடாது. என்றைக்குமே இந்த விஜயாவுக்கு கீழே தான் அவங்க இருக்கணும். அப்படி இப்படி நீங்கள் சொன்னீங்களே அப்படிங்கும்போது, நான் சொல்லவே இல்லைங்க. இந்த ரோகிணி தான் தேவையில்லாமல் பேசுதா. நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, நான் சொல்லவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி மாற்றி மாற்றி பேசாதீங்க. நீங்கள் சொன்னதுனால தான் நான் அவங்கள நடிக்க கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா 2 பேரும் பக்காவாக இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஆனால் அம்மா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும்போதே, நான் சொல்லவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நானாக சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, முத்து இருக்கட்டும், உங்கள் அம்மா அப்படிங்கிறனால மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவோடைய உண்மைத்தன்மை எல்லாருக்கும் தெரியணும்ல, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிக்காங்க. ரோகிணி தனக்கு சேஃபுக்கு அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னா, விஜயா பேசும்போது அதை எடுத்து வச்சுருக்காங்க தன்னுடைய செல்லில். அது தனக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லோரும் இப்படி பண்ணுதாங்களே இந்த விஜயா அப்படின்னு சொல்லிட்டு மொசரக்கட்டையிலே காரி விட்டு எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்னெல்லாமோ பண்ணுவீங்க, ஆனால் இதை பண்ண மாட்டீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. விஜயா நீ எல்லாம் மனுஷியா? இப்படிலாம் நீ பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க, நீ பேசிடாத. உன் வீடுன்னு எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன். அந்த வீட்டுக்கு நாங்கள் யாருமே போக போகிறதில்ல. டேய் முத்து, செல்வத்தோட வீடு இன்னொரு வீடு இருக்குதுன்னு சொன்னால அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தான், நான் இன்னும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, விஜயா நீ எந்த அளவுக்கு பண்ணுவியோ அந்த அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டு அரக்கத்தனத்துக்கு போயிட்டேன். இனிமேலும் உனக்கு பேசி புரிய வைக்க முடியாது. ஒரு தாப்பல்லாத வீடு, அந்த வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கு, சரி நல்ல மாதிரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்காம அதான் கெடுக்கணும்னு சொல்லி வேலை பார்த்துருக்கிய ரோகிணி, நீ எல்லாம் எப்படிம்மா செய்யலாம் அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் எனக்கு ஆண்டி சொல்ல மீற முடியல அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அது இல்லைப்பா மேட்ரு, மீனா குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கூடாது. மீனாவும் நானும் தானே அந்த மலேசியா மாமாவை கூப்பிட்டு வந்தோம். நான் கூப்பிட்டு வந்ததுனால அவங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சான். அதனால் எங்களை ஏதாவது பண்ணுறதுக்காக அதை பண்ணிகிட்டு இருக்குது அந்த பார்லரம்மா அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறார், டே இது என்ன பெரிய விஷயமாக தான் கல்யாணம் நடந்துட்டல அப்படிங்கும்போது, டே நடந்துருச்சு, சீதா இடத்துல வேறு யாராவது இருந்தால் நடக்குதே வேறு தான், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். நம்மளை எல்லாரையும் வரவேற்பு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, விஜயா இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இது மாதிரி இன்னும் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் உன் வீட்டில் நான் இருக்க மாட்டேன், அப்புறம் உன் கூட வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிறதே நான் யோசிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஃபோன் வருது. உடனே ஃபோன் எடுக்க ரொம்ப யோசிக்காங்க. உடனே என்ன விஜயா ஃபோன் அட்டணுன்னு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அது சிந்தாமணி. நான் தான் உனக்கு சொல்லியிருக்கோம்ல, அந்த சிந்தாமணி உடனே சேரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிந்தாமணிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான்லாம் பேசவே இல்லை, சிந்தாமணி தான் கால் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. எப்பா நம்ம வரவேற்பு முடிஞ்சலாம், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே போனோன்னா அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நான் உன்னை என்னமோ நினச்சேன், ஆனால் நீ இப்படிலாம் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நீனும் கெட்டு ரோகிணியும் கெடுத்துட்ருக்க, இது நல்லது கிடையாது. அவங்க 2 பேரும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதே நேரத்தில் மீனா வீட்லேயும் நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படிங்கும்போது, ரவியும் சுருதியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்க. இந்த முத்து மீனா இப்போ கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனா என்ன செஞ்சாங்க? அதை செஞ்சதும் செல்லமான மருமக ரோகிணி தானே. அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க பணத்தை எடுத்தது யார்? அதெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு நீ பார்த்துட்டு தானே இருந்த அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் தான் ரோகிணி எல்லோரும் சொல்லி வச்சுட்டீங்க. கடைசியில் பார்த்தா ரோகிணி சபையில் எல்லாரையும் முன்னாடி என்னையும் சொல்லிட்டா. ரோகிணி நான் உன்னைய எவ்வளோ வேணுமோ நினச்சேன், ஆனால் நான் பேசுனதுனால நீ எடுத்து வச்சுருக்கல அப்படிங்கும்போது, ஆண்டி நான் அதை காமிக்க வேண்டாம் தான் நினச்சேன், நீங்கள் கடைசியில் என்னி தான்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க, அது ஒரு கல்யாண வீடு வேறு, மீனா சொந்தக்காரங்க, அந்த அருண் சொந்தக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் பார்க்குறாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, விஜயா இதுலேயுமே கூட ஒன்றா சொல்லிட்டா அப்படின்னு தான் உனக்கு கடுப்பு இருக்குன்னு, இந்த மாதிரி பண்ணாதங்க, நல்லது பழக்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரோகிணி அத்தை தான் சொன்னாங்கன்னா நீங்கள் இப்படி தான் செய்வீங்களா? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கும்போது,
முத்து சொல்கிறாரு, மீனா அதுக்கு இருக்கோ இல்லையோ அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் நமக்கு தெரியல, விடு. அவங்க கோணம் இது தான், நம்ம கோணம் இது தான், பார்த்துக்கலாம். அந்த அருண் மேலே எனக்கு கோவம் இருந்துச்சதை தவிர்த்து இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருந்துச்சு. அது கரெக்டாக வந்து அந்த பிள்ளையும் நடிக்க வந்த பிள்ளையும் சொதப்பிச்சு, அது சரியாக இருந்துச்சு. இதே இது அந்த பிள்ளை கரெக்டாக நடிச்சிருந்து நம்மளும் தப்பாக நினச்சிருந்தா சீதா வாழ்க்கை என்ன இருக்கும்? சீதா வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை, இவங்களுக்கு யாருக்கும் நல்ல காரியம் நடந்துடக்கூடாது, அதுவும் குறிப்பாக அவங்க வீட்டில் நடந்துக்கூடாதுன்னு நினைக்காங்க. என்னத்தை சொல்ல, நீ கவனமாகவே இரு. இனிமையாவது உனக்கு சுருத்து வேணும் மீனா. நீ எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. அப்பாவுக்கு எனக்கு உனக்கு 3 பேருக்கு மீதி ஆட்கள் அவங்கவுங்க சமைச்சிப்பாங்க அப்படிங்கும்போது சுற்றி சொல்கிறாங்க. அது சரிதான் முத்து, நான் நல்லாவே சமைச்சு பழகிட்டேன், எனக்கும் ரவிக்கு நாங்கள் சமைச்சிப்போம், கூடுதலாக அங்கிளுக்கு வேணாலும் நாங்கள் சமைச்சிக்கிறோம். ரோகிணி நீங்கள் உங்களுக்குள்ளதை சமைச்சிக்கோங்க, ஆண்டி நீங்கள் உங்களுக்கு வேணாலும் சமைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, எனக்கெலாம் சமைக்க முடியாது அப்படிங்கும்போது விஜயா, மீனா வரதுக்கு முன்னாடி சமைக்க தான் செஞ்சேன், சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கும்போது, ஏங்க நான் எங்கே சமைச்சேன், சமைக்கிறதுக்கு ஆள் தானே வச்சுருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆள் வேணால் வச்சுக்க, நான் வேணால் மாதம் கொடுத்துட்றேன் விஜயா, இந்த வீட்டில் அதை வச்சு வேறு உதவி வர வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக எல்லோரும் நீ அதையே சொல்லுவீங்களா, நம்ம பண்ண மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் பண்ணலன்னா நல்லாயிருக்கும், அப்படி பண்ணுனா அப்படின்னா நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன், எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நீ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதப்பா, இங்கே உனக்கு உனக்கு விருப்பம்னு எங்கே போகணுன்னு சொல்லுப்பா, நம்ம அங்கே போயிடலாம், நானும் உன் கூட வந்துடுவோம்ப்பா, நீ இல்லைனா என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிறாரு முத்து. நான் போகும்போது உன்கிட்டையோ மீனாட்டையோ சொல்லாமல் போக மாட்டேன், சொல்லிட்டு தான் போவேன், அந்த விஜயாட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதான் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. நம்மளை ரூம் போயிருந்தாங்க, பின்னாடி போய் விஜயா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ஒரு நான் தெரியாமல் பண்ணால் தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால், சரி ரைட்டு தெரியாமல் பண்ணிட்ட விடு அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சே பண்ணுறேன், ஒரு தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறேன், அப்படி பண்ணும்போது நான் என்னத்தை சொல்கிறது என்ன, அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இனிமேல் நல்லபடியாக இல்லைன்னா அது நல்லா இருக்காது. மருமக்கமாருக்குள்ளே நீ முட்டி விட்டு மோதி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அது நல்லா இருக்காது. என்றைக்கு அது சரியாக போயிடும், இன்னும் காலம் போக அன்றைக்கி நீ தான் சீரழிஞ்சு சிங்கசமைப்ப பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உன்னை என்கிட்ட நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா நீ நடந்துக்கிறத பொறுத்து அவன்கிட்ட பேசணுமா வேண்டாமா நான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசலைன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். விஜயா முதல்ல அதை இந்த வீட்டில் இருக்கவங்களாம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னோடனே விஜயா இங்கே சின்ன பிள்ளை மாதிரி பைக்கெட்டை தூக்கிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு போயிருந்தாங்க. உடனே பார்வதி சொல்லுதாங்க, என்ன விஜயா எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு பைக்கெட்டை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இதில் பைக்கெட்டா இது வந்து சூட்கேஸு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லுறதுக்கு நல்லா தான் இருக்கு, நீ பண்ண இடத்துல வேறு யாராவது பண்ணி தான் முத்து விட்ருக்க மாட்டாங்களா, மீனை விட்ருக்க மாட்டாங்களா, இல்லை அவங்க வீட்டில் யாரும் விட்ருக்க மாட்டாங்க, நீ நேப்பில் விட்ருக்காங்க. சரிதானா, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நினைக்கணும், ஆனால் நீ கூட இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. உனக்கு மீனா மேலே 1000 கோவம் இருந்தாலும் சீதா மேலே அந்த சின்ன பிள்ளை மேலே உனக்கு அவ்வளோ கோவமா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அந்த வீட்டில் நல்ல காரியம் நடக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணேன். அது இந்த ரோகிணி நடிக்க தெரியாத அவங்கள கூப்பிட்டு வந்து சொதப்பிட்டா, இவ தான் இவ்வளோ ஃப்ராடு தானே நம்மளுக்கு பண்ணாலே இவ சிறப்பாக விளைய மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிடுறான்னு பார்த்தா அந்த ஆள் நடிக்க தெரியாத ஆளை கூப்பிட்டு வந்துட்டா அவளுக்கு அப்படிங்கிறாங்க. இதில் கூட நீ வந்து சரியாக நடிக்கலன்னு சொல்லி தான் வருத்தப்படுதே தவிர்த்து நீ பண்ணது தப்புன்னு நீ உணரவே இல்லைன்னா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு உணரணும், அந்த மீனா குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் சம்பளம் எல்லாம் அங்கே கொடுப்பான், அவ்வளோ பணத்து முறையில் அலைவோ ஏற்கனவே அவங்க 2 பூக்கடை வச்சுருக்காவா, இவ டெக்கரேஷன் வேலை பார்க்குறா, நல்ல துட்டு. அப்படி இருக்கும்போது இங்கே மறுவாதியே இல்லை அப்படிங்கும்போது என்ன மறுவாதி இல்லை, அந்த பிள்ளை அவ்வளோ வேலை பார்த்தாலும் அவ்வளோ பேருக்கும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு பூ வியாபாரம் பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்ல பிள்ளையா உங்கள் வீட்டுக்கு உண்மையாக அது இருக்குது, இதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ இந்த மீனாவுக்கு தானே உதவி சப்போர்ட் பண்ணுவேன் பார்வதி அப்படிங்கிறாங்க. பார்வதியா நான் அதுக்காக சொல்லலை, உள்ள நிலையே சொல்லுதேன். இப்போ என் மருமகளை நான் நல்லா தான் வச்சு பார்த்தேன், அவள் நீ வந்து புரிஞ்சுக்கிடாமல் போயிட்டான். ஆனால் நீ ஒரு மருமகனே சொல்ல மாட்டேங்க, பூக்காரிங்க அவளை என்ன ஒன்றும் இல்லாதவங்க அந்த ரோகிணி, ஆனால் அவங்களும் அத்தை மாமியார் ஆன்ட்டின்னு சொல்லி உனக்கு மறுவாதி கொடுக்க தான் செய்தாங்க. நீ அதை புரிஞ்சுக்கிடாமல் நீ பண்ணிகிட்ருக்க. சரி அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்வதி. அண்ணன் பார்வதி பேசுகிறோம்னா இங்கே தான் வந்திருக்கா விஜயா அப்படிங்கிறாங்க. ஏமா எனக்கு தெரியும், அவளுக்கு வேறு போக்கிடம் கிடையாது, இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது இதுதான் இருக்கும், விஜயா பண்ணுறது சரியே கிடையாதுமா, தயவுசெய்து சொல்லி புரிய வை, இல்லை அப்படின்னா இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், எங்கேயாவது கிளம்பிடுவேன், இது ஒரு வார்த்தை கிடையாது, ரொம்ப கடுப்பில் தான்மா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த முடிவு எடுத்துடாதங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து விஜயாட்ட சொல்லுமா, நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச உதவியே செய்யணும், அப்படி செய்ய முடியல அப்படின்னா ஓவத்தரம் பண்ணாமல் என்ன செய்யணும் இருக்கணும், இந்த ஓவத்தரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது எப்படிமா அப்படிங்கும்போது, ஏன்னா
எனக்கும் விஜய் அப்படி பண்ணுவான்னு எனக்கு கொஞ்சம் கூட இது இல்லை. ஆனால் இப்படிலாம் பண்ணுவான்னு நினைக்கலண்ணே, இன்னும் பண்ண மாட்டானே, நான் சொல்கிறேண்ணே அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே அண்ணாமலை நேராக சீதா அம்மாட்ட போய் அந்த சபையில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியல தங்கச்சி, இது நினச்சிக்காதம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னென்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்க. இல்லை அந்த வீட்டில் சுபகாரியம் நடந்துட்டு, ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ண முடியுமோ அந்த விஜயாவும் ரோகிணியும் பண்ணியிருக்காவா. அந்த இடத்துல நான் சத்தம் போட்டாலும் கூட வீட்டில் வந்து மன்னிப்பு கேட்கணும் தான் மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்களும் மாப்பிள்ளை இல்லைன்னா அந்த கல்யாணம் நடந்திருக்குமா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நாங்கள் தான் நின்று நடத்துகிறோம் இல்லைங்களே, ஆனால் அந்த கல்யாணத்தை கெடுக்கக்குள்ள வேலையும் எங்கள் வீட்டில் உள்ள ஆளுகள் தானே பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது, ஏன்னா அந்த வீடு இந்த வீடுன்னு பார்க்கலண்ணே, நாங்கள் எல்லாம் ஒரே வீடாக தான் பார்க்குறோம் அப்படிங்கும்போது, ஏம்மா நாங்களும் அப்படி தான், நான் விஜயாவும் ரோகிணி மட்டும் தான் அப்படி பண்ணியிருக்காவா, நீ எதுவும் நினைக்காதங்க அப்படின்னு ஒன்றும் நினைக்கலண்ணே அப்படிங்கும்போது நேராக அருண் வீட்டுக்கு போகிறாரு. அருண் அண்ணாமலை பார்த்தா வாங்க நினச்சி உட்காருங்க மாமா அவங்க அப்படின்னு சொல்லி காப்பி டீலாம் போடுவாங்க. போட்டு இருந்து போங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் மன்னிப்பு கதமாக வந்தேன், என் வீட்டுக்காரி அருணுக்கும் சிதாவும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லாமல் பண்ணியிருக்கா, நீங்கள் என் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒன்றும் சொல்லலை, இருந்தாலும் நான் வந்து பொண்ணு வீட்டு சைடில் இருந்து நான் கேட்க வேண்டியது கேட்கணும்ல, நான் மன்னிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது, என்னங்க நீங்கள் எனக்கு நீங்களும் அப்பா மாதிரி தானே, எனக்கு அப்பா கிடையாது, நீங்கள் தான் வந்து எனக்கு அந்த ஸ்தானத்துலேருந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்குதாங்க அண்ணாமல்கிட்ட. இப்பா முத்து முதல்ல நீ கோவக்காரண்ணா, கடையில் நல்ல பேராக தான் இருக்கப்பா, நல்ல மாதிரி பார்த்துக்காப்பா, இந்த வீட்டில் அப்பா ஸ்தானத்தில் யாரும் இல்லை, நீங்கள் இன்னும் முத்து தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் பார்த்துக்கோங்க, அந்த சத்யாவுக்கு நான் முடிஞ்ச உதவி செய்வேன், அவங்க அம்மாவும் பார்த்துப்பேன், நீ கவலைப்படாதங்க அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து முத்துட்ட சொல்லுதாங்க, முத்து உன் மாமியார் வீட்டுக்கு போனேன், உன் சோழப்பாடி வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் காரில் கூட்டிகிட்டு இருப்போம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைடா நம்ம வந்து விருந்துக்கு கூப்பிடுதா இருந்தாலும் எதுக்கு நல்லதுக்கு போகுதுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு போகலாம், நான் போனது மன்னிப்பு கேட்க தானே அப்படின்னு. ஏன்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா பண்ணதுக்கும் ரோகிணி பண்ணதுக்கும் கேட்கணும்லடா, அவங்க பெருந்தன்மையாக வந்து ஒன்றும் நினைக்காட்டும் கூட அம்மா சொல்ல வேண்டியது சொல்லணும்ல, அதான் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிலாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை 2 பேரும் மன்னிப்பு கேட்டேன், அந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்கார், ஏதோ கோவக்காரனாக இருக்கான், பேசின பேச்சிலே வந்து நான் வேலையை விட போகிறேன் அங்கிள்ன மாதிரி இருந்துச்சு, வேலையெல்லாம் விட வேண்டாம் சொல்லு, அந்த வேலையிலேருந்தே 4 பேர் நல்லது செய்யலாமல் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, சரிப்பா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறாங்க முத்து. இந்த மாதிரி அருண் எங்கள் அப்பாட்ட பேசினாராம், அந்த வேலையில் இருக்க போய் தானே 4 பேர்கிட்ட நம்ம தப்பாக நடந்துக்கிற மாதிரி ஆகுது, அதனால் இந்த வேலையை விட போகிறேன், போய்ட்டு ஒரு பெட்டி கடை வச்சுட்டாலும் பொழைச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். எந்த வேலையுமே வந்து உடனே கிடைக்காது, அது ரொம்ப சங்கடப்பட்டு தான் கிடச்சிருக்கும், ஏன்னா அதுக்கு சங்கடப்பட்டு படித்து வச்சு எல்லாம் தான் இதாக இருக்கும், அதனால் வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லு அப்படின்னோடனே மீனா வந்து சீதாட்ட பேசுகிறாங்க. சீதா ஃபோனை கொடுக்காங்க அருண்கிட்ட. இல்லைங்க நான் வேலையை வேண்டான்னு தான் விட போகிறேன், எங்கள் அதிகாரிட்ட பேசிட்டேன், அவர் நீ நாளைக்கு வந்து எழுதி விடப்பா, அதுக்கப்புறம் வேலையை பாருன்ட்டார் அப்படிங்கும்போது, இல்லைங்க வேண்டாம், வேலைக்காகலாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, ஆனால் வந்து அந்த வேலை இருந்தால் நல்லது தான், அதுபோக உங்களால் முடிஞ்சது யாருக்காவது பண்ண முடியுமில்ல அப்படிங்கும்போது, பண்ணலாங்க, சில நேரம் டென்ஷனில் ஏதாவது பண்ணியிருந்தோம், அது தப்பாக போயிருதுங்க, நான் முத்துக்கிட்டு நடந்தது ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கே என்ன அறியாமையே வந்து என் வேலையை வச்சு வந்ததுமாதிரி நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது, அதனால் வேலையை வேண்டான்னு பார்க்குறேன் அப்படிங்கும்போது, இல்லை அந்த முடிவு உடனே இருக்காதீங்க, நீங்கள் முதல்ல விருந்தெல்லாம் முடிங்க, ஒரு 20 நாள் விருந்துக்கு அங்கங்கன்னு போண்டிருக்கீங்க, சித்தி வீடு அங்கே எங்கன்னு சொந்தக்காரங்கெல்லாம் போண்டிருக்கும், அதெல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு மனசுக்கு வேலை வேணும் வேண்டான்னு ஒரு நிதானத்துக்கு ஒரு இல்லை, அப்போ அந்த முடிவெடுங்க அப்படிங்கும்போது, சரிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, இந்த வீட்டில் ஆன்ட்டி மதிக்கிறது இல்லை, ஆன்ட்டி ஒரு பிளான்னு சொன்னாங்க, அதையும் சொதப்பியாச்சு, ஆன்ட்டி சுத்தமாக நம்ம மதிக்க போகிறதும் கிடையாது, இந்த வீட்டில் நம்மளுக்கு வேணால் நம்ம தான் சமைச்சி சாப்பிட்ணும், நம்ம மகேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நான் பேசுகிறேன் வைக்கிறேன்னு சொல்லி சீனை போட்டு மனோஜ் சைடில் திரும்ப வச்சேன், இப்படிலாம் நடந்துச்சு, இப்போ என்னன்னா அதுவும் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, அப்படி இருக்கும்போது மனோஜும் நம்மளை சீண்ட போகிறதில்ல, இப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இன்னொன்று நினைக்காங்க, மனோஜுக்காக தானே இவ்வளோ பொய்ன்னு சொன்னோம், நம்ம எதுக்கு இங்கேருந்து போகணும் அப்படின்னுட்டு இருக்கும்போதே அவன் பையன்கிட்டருந்து ஃபோன் வருது. ஏம்மா நான் கிறிஷ் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா பள்ளிக்கூடத்தில் சேரணும் வைக்கணும், நீங்கள் வரவே இல்லை, லீவே முடிஞ்சிருச்சுமா அப்படிங்கும்போது, அப்படியேடா சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அங்கே ரோகிணியோட அம்மா ரொம்பவே வருத்தப்படுதாங்க. கல்யாணி உனக்குங்க ஒருத்தன் இருக்கான், பையன் இருக்கான்னு ஒன்று நினப்பு இருக்கா இல்லையா, அவன் லீவுக்காவது அம்மா வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான், நீ வரவே இல்லை, ரொம்ப சங்கடப்பட்டாங்க, விளையாட கூட ஆள் இல்லாமல், அதுபோல் இப்போ பள்ளிக்கூடம் சேர்க்கணும், பணம் எப்படின்னாலும் இப்போ 1 லட்ச ரூபா வேணும், என்ன செய்ய போகிற அப்படிங்கும்போது, எனக்கு என்ன செய்யனே தெரிலம்மா அப்படிங்கும்போது, கல்யாணி நான் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத, முன்னாடி நீ பார்லரில் வேலை பார்த்த, அந்த கல்லால் கொஞ்சம் காசு எடுப்பு வைப்பேன்னு சொல்லி வித்தியா சொல்லுவாள், இப்போ உனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை,
அதனால் பேசாமல் நாங்கள் கிராமத்துக்கே போயிருந்தோம். கிராமத்தில் போனால் அங்கே எங்களுக்கு செலவும் சுருக்கம், பெரிய அளவு செலவு எதுவும் வராது. என்ன இருக்கிறதை சாப்பிட்டுவிட்டு நாங்கள் பாட்டில் இருப்போம். உனக்கும் அப்போத்துக்கு அப்போ எப்போமாவது ஃபோன் பண்ணி பேசிக்கிடுவோம். உனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கோ அப்போ வந்து பார்த்துக்க. இங்கே இருந்தால் ஏகப்பட்ட செலவு, வீட்டுக்குள்ளே இருக்கணும், கிறிஸ்துக்கும் விளையாடுறதுக்கு ஆளும் இல்லை, ஒன்றும் இல்லை. கிராமத்தில்னா எனக்கும் பக்கத்து வீட்டில் பேசுவேன், இந்த பந்தர்கிட்ட பேசுவேன், 4 பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அறிஞ்சவங்க இருப்பாங்க, அதை பேசி கடந்து வருவேன். மனசில் உள்ள கவலை எல்லாம் போகும். இங்கே வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுனால இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினச்சிக்கிட்டு மனசு ரொம்ப நொந்து போகுது. அதனால் நாங்கள் கிராமத்துக்கு போகலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லுதே, உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீ போகணுங்க அப்படிங்கும்போது, இல்லடி உன் நிலமை அப்படி தான் இருக்குது, நாங்கள் பேசாமல் கிராமத்துக்கே போயிருந்தோம் அப்படிங்கும்போது, அப்போ மீனாவு மேலேயும் முத்து மேலேயும் சரியான காண்டாகுது. இந்த மலேசியா மாவனை மட்டும் பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா இனி பணக்காரினே இந்த ஆண்டி நினச்சிருப்பாங்க. நானும் அந்த பார்லர்லேயே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். இந்த ஆண்டியை நீ வேலைக்கு போகணுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு பிரச்சனைலாம் போயிட்டுருக்கும். கிறிஸ்டையும் கிராமத்துக்கு போக அனுப்ப வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. ஏன்டி அழுத அப்படிங்கும்போது, இல்லைம்மா ரொம்ப சங்கடமாக இருக்குது, இந்த முத்து மீனை வந்து எனக்கு ஆப்போசிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆப் வைக்க முடியலன்னு சொல்லி தான் நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது வாயை மூடி வித்தியா எல்லாத்தையுமே சொன்னான். அந்த சீதாப்பிள்ளை கல்யாணத்தில் போட்டதுக்கு எல்லா வேலையும் பார்த்தியாம, உன் மாமியார் தான் சொன்னாங்கன்னா உனக்கு எங்கடி அறிவு போச்சு அப்படிங்கும்போது, இல்லைம்மா எங்கள் மாமியார் என்கிட்ட பேசாமே இருந்தாங்க, இதை நீ செய்ய முடியுமாங்கும்போது, இதை நான் பண்ணிட்டேன்னா எங்கள் மாமியார் என்னை பெருசாக நினைப்பாங்க, என்னை பற்றியான விஷயத்த மறந்துட்டு என்கிட்ட பழையபடி பேசுவாங்க, எனக்கு ஒரு மறுவாதி இருக்குன்னு தான் பண்ணம்மா. கடைசியில் எங்கள் மாமியார் எனக்கு எதுவும் சம்மதான மாதிரி பண்ணுச்சு, நான் எங்கள் மாமியார் தான் சொன்னாங்கன்னு சொல்லி அதுக்குள்ளே ஆதாரத்தை காட்டிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. வாயை மூடிடி, என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணிடக்கூடாது, நீ முத்து மீனாவை தப்பாகவே நினச்சிட்ருக்க, அவங்க என்னடி பண்ணுவாங்க, நீ பண்ணது எல்லாமே பொய்க்கு மேலே பொய், அவங்களுக்கு தெரிஞ்சதை கொண்டு விட்டாங்க, இதான் நடந்திருக்கு, இல்லைன்னா அதையும் பொய் சொல்லிக்கிட்டு தான் நடந்திருப்ப. சரி இப்போ நீ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இன்னும் அதை நீ மறைக்க வேண்டாம்ல, அதே மாதிரி கிறிஸை பற்றியும் சொல்லிடுடி அப்படிங்க. ஆமாம்மா சூப்பர்மா, கிறிஸை பற்றி சொல்லிவிட்டு நான் உன் கூட சேர்ந்து இங்கே வந்து உட்காந்துட வேண்டியதான், அவ்வளோதான், சீன் ஓவரு அப்படிங்கிறாங்க. உடனே என்னைக்கிட்டே சொல்ல போகிற, நான் அவன் செலவு வச்சுருக்கிறதுக்கு கிராமத்துக்கு போகிறாங்க, ஆனால் என் ஆயுசை நான் வந்து சுருக்கிட்டு தானே போகுது, எனக்கு ஏதாவது ஒன்றா கிறிஸை இறடி பாப்பா, என் தங்கச்சி பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு சொல்லுதேன், அதையும் நீ கேட்க மாட்டாங்க, முத்து மீனாட்ட கொடுப்போம்னு கேட்டால் அதையும் நீ வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா கிறிஸ் என்ன பொருளா, அங்கே கொடுத்துட்டு மாட்டில் போயிடுவேன், நான் அதை எப்படிம்மா இருக்க முடியும், நான்லாம் கொடுக்க மாட்டேன், அவன் என் பையன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட பேச்சு மட்டும்தாண்டி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஃபோன் பண்ணாலோ கிறிஸ் ஃபோன் பண்ணாலோ, ஏன் என் தங்கச்சி ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன், வித்தியா ஃபோன் பண்ணால் கூட சமயத்தில் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, ஏம்மா வித்தியாலாம் பழைய மாதிரி இல்லை, ரொம்ப கடுப்பு கிளப்புறா அப்படிங்கிறாங்க. என்னடி கடுப்பு கிளப்புறா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவள் கல்யாணம் முடிக்க போகிறோன்னு பிஸியாக இருக்கா, என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, அவளுக்கும் எப்படி இருக்கீங்க எல்லோரும், அவள் வந்து கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்கட்டும்டி, அதனால் அவள் கொஞ்சம் பிஸியாக இருக்கா, இருந்துட்டு போகிறா. சரி எப்போ கிளம்புற ஊருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் இன்றைக்கி ஒரு நாள் உன்கிட்ட தங்க தான் போகிறேன், வேலை வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க விஜயாவுக்கு. விஜயா ஃபோனையும் எடுக்கலை. அப்போ மனோஜ் கால் பண்ணுறாங்க, மனோஜ் ஃபோனை எடுக்கலை. சும்மா இந்த ரோகிணி நம்மளே வந்து போய் சொல்லி தான் ஏமாத்திரிக்கா, ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே மனோஜுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புதாங்க, இந்த மாதிரி நான் வந்து வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பில்டப் பண்ணுறா, அவளாம் எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கண்டுக்கிடவே இல்லை. ரோகிணி இங்கே தங்கிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க மனோஜ்கிட்டே, ரோகிணின்னு வரல என்ன அப்படிங்கிறாங்க. எப்போ எங்கேயோ போகிறோன்னு மெசேஜ் பண்ணுறா, வந்துடுவா, சும்மா பில்டப் பண்ணுறா அப்படிங்கிட்டே, மணியை பாரு, மணி 10 மணி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க, ரோகிணி ஃபோனே எடுக்கலை. எஸ்எம்எஸ் பார்க்குறாங்க, வெளியே போயிருக்கேன்னு சொல்லிருக்காள். ஒருவேளை நம்மகிட்ட மகேஷ்னு சொன்னால் அது பொய்யா இருந்துச்சு, வேறு யாரையும் பேசிட்டாலோ அப்படின்ட்டு சந்தோஷ் கால் பண்ணுறாங்க. சந்தோஷ் அப்படிங்கிறாங்க, இவ்வளோ நேரத்துக்கு ஏன் மனோஜ் கால் பண்ணுறேன், நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி வந்து மகேஷ்னு சொல்லி ஒரு ஆளை பொய்யா தான் சொன்னான், ஆனால் இப்போ திடீர்னு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கேன், நான் ஃபோனே எடுக்கலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், வாங்கிட்ட அப்படி ஒரு எனத்தையாவது சொல்லி அந்த அம்மாக்கிட்ட பேச வைக்கலான்னு பார்த்துருக்கோம், அது நடக்கலை. இப்போ மறுபடியும் அதை செய்கிறதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் ஆயிரும், ஒழுங்கு மரியாதை ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி இது பண்ண சொல்லி, இல்லைன்னா உனக்கு தான் சங்கடம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் போக மாட்டேங்க, ஆஃபில் இருக்குது ஃபோனு. அப்போ வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு மனோஜ், இந்த மாதிரி நான் ரோகிணியை ரொம்ப விரும்புகிறேன், எங்கள் அம்மா இருக்கிறனால தான் நான் பேச முடியல, இன்னுமே கடைக்கு வர சொல்லுங்கள், அது போக வெளியே நான் பேசிக்கிறேன் அப்படிங்கும்போது, மனோஜ் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. என்ன வித்யா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற, உங்கள் பேச்சு தான் ஒரு மாதிரி இருக்குது, ரோகிணி உங்கள் பொண்டாட்டி, உங்களுக்காக 1000 பண்ணியிருக்கா, நீங்கள் அவளுக்காக என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி எனக்கு என்ன பண்ணிட்டா அப்படிங்கிற, என்ன பண்ணிட்டாங்களா,
உங்கள் அப்பா பணத்தில் என்ன செய்யணும் எதை செய்யணும் கூட உங்களுக்கு தெரியாது. பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அப்படி மல்டி மில்லியனர் ஆக போகிறேன், அப்படி இப்படி நீங்கள் சொன்னாலும் கூட எந்த தொழில் பண்ணணும் ஏது தொழில் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது. முத்து தான் வந்து அந்த ஃபர்னிச்சர் கடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு வந்து கேட்டார். அதை நீங்கள் வைங்க மனோஜ், அதை பண்ணிடலான்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யார்? அந்த ரோகிணி தான். அதுபோக அந்த வியாபாரத்தை நுணுக்கத்தை சொல்லி தந்ததும் ரோகிணி தான். இன்றைக்கி வரைக்கும் உங்கள் கடையில் வியாபாரம் ஆகுது, ஒரு சில கதைகள் நடக்குதுன்னா அந்த ரோகிணியால் தான். உங்களுக்கு வந்து டீலர்ஷிப் வந்துச்சு அப்படிங்கிறத முத்தால் இருந்தாலும் கூட அது கிடைக்கிறதுக்கு உள்ள பேக்ரவுண்ட் எல்லாமே பண்ணது இந்த ரோகிணி தான். மறந்துடாதங்க. உங்களுக்கு வேலையே இல்லாத போது இந்த ரோகிணி தான் வேலை செஞ்சு கொண்டு போட்டான். அவன் என் ஃப்ரெண்டு, எனக்கு அவன் மேலே 1000 கோவம் இருக்கும். ஆனாலும் அவள் வந்து நீங்கள் இப்படி நடத்துறது சரி கிடையாது, உங்கள் மேலே அவளுக்கு எவ்வளோ கடுப்பு இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கும்போது, இப்போ ரோகிணி எங்கே போயிருக்கா அதுவும் தெரியுமா அப்படிங்கும்போது, அவள் வேலை விஷயமாக தான் ஒரு இடத்துக்கு போயிருக்கா, எனக்கு தெரியும், பக்கத்தில் தான் அப்படிங்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், நீங்கள் அவளை திரும்பி பார்க்கணுங்கிறது தான் ஒரு பொய் சொன்னோம், அதே நினச்சிட்டு இருக்காதீங்க. அவள் உங்களை ரொம்ப விரும்புகிறா, சரிதானா? இதை உங்கள் அம்மாட்ட பேசி புரிய வைங்க. இல்லைன்னா நீங்கள் ரோகிணி இல்லாமல் தனிமரமாக தான் இருப்பீங்க. உங்களை ஜீவா எப்படி உனத்துக்கு ஆகாத பீஸுன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அதேமாதிரி ரோகிணி விட்டுட்டு போக கொஞ்சம் நேரம் ஆகாது. ஆனாலும் அவன் உங்களை சின்சியராக லவ் பண்ணுதா. உங்கள் வீட்டில் அவளுக்கு மறுவாதியே இல்லைனா கூட உங்கள் வீட்டில் எதுக்காக இருக்கா? உங்களுக்காக தான் இருக்கா, அதை புரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் கண்டதெல்லாம் நினச்சி பார்க்காரு. நாட்டில் நடக்கிறது வைக்கிறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு, சரி ரைட்டு இப்படிலாம் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்தோஷ் கால் பண்ணாடி, சும்மா கால் பண்ணிகிட்டு இருக்கா, ஏன்னா நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சந்தோஷம் ஃபோனை கட் பண்ணி விட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது மொட்டை மாடிக்கு போகிறாரு. அங்கே தூக்கம் வராது, ரவியும் வராரு, முத்தும் வராரு. என்ன மனோஜ் தூங்கலையா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. தூக்கம் வரலடா அப்படிங்கும்போது, உன் பொண்டாட்டி எங்கே போயிருக்கா அப்படின்னு எனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் இருக்காத, பொண்டாட்டி எங்கே போயிருக்கா எது போயிருக்கான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு நீ இருக்கக்கூடாது. அது போக அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு இருக்கணும். அவன் ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கடா, ஃபோன் பண்ணால் நான் எடுக்கல, எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கா அப்படிங்கும்போது, இப்படிலாம் இருக்காடா, அம்மாவுக்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கிற தான் செய்த, ஆனால் வந்து பொண்டாட்டிக்கும் நம்ம இதாக இருக்கணும். மீனா மேலே எனக்கு ஆகப்பட்ட கோவம் இருக்கும், என் மேலே கோவம் இருக்கும். ஆனாலும் என்கிட்ட கேட்காம ஒன்றும் செய்ய மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன். சீதா கல்யாணத்தை அவன் நினச்சிருந்தா எனக்கு தெரியாமல் என்ன செஞ்சுருக்கலாம், முடிச்சு வச்சுருக்கலாம். முடிச்சு வச்சாலாம், முடிச்சு வைக்கல, என் விருப்பம் வரணும்னு நினச்சேன். நானும் சரி ரைட்டு, நான் அடுத்த குடும்பமாக நினைக்கல. அதே மாதிரி பொண்டாட்டி வேறு நம்ம வேறு கிடையாது. முதல்ல காலையிலே அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டு கூப்பிட்டு வரப்பார். நான் ரோகிணிகிட்ட பேச செஞ்சுவேன், என் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லப்பார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. காலையில் விடிஞ்சோன்னு ரோகிணி ஃபோன் எடுத்துடுறாங்க. ஃபோன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டோன்னா, இந்த இடத்துல இருக்கணும்னா அங்கே நேராக மனோஜ் போய் காரில் ஏற்றி வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னடா கடைக்கு போகாமல் ரோகிணி கூப்பிட்டு வந்துருக்கு அப்படிங்க. ஏம்மா இனிமேல் என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டு எங்கேனாலும் போவேன் வருவேன் பேசுவேன், இதெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது, டேய் என்னடா மனோஜ் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம்மா நீ வாய்க்கு வந்தெல்லாம் பேச செஞ்சுவேன், ரோகிணி தான் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி தான் பொண்டாட்டியா, சரி அப்போ நீ என்கிட்ட பேசாத அப்படிங்க. பேசாத இருங்கம்மா அப்படின்னோடனே பிச்சியாக ஒன்றும் விடலை. என்னடா மனோஜ் இப்படி சொல்லிட்டேன், ஒன்று ஆசையாக நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி இந்த நிலமையில் வச்சுருக்கேன். அதுபோக நீ எத்தனை டிகிரி படிக்க வச்சுருக்கேன், என்னெல்லாமல் பண்ணியிருக்கேன். எம்பிட்டு பெரிய படிப்பை படிக்க வச்ச பிறகு நீ வந்து நீ வேண்டாமுங்க இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு கேட்டோன்னா, இல்லைம்மான்னு சொல்லி அழுதுட்டு, நான் நம்ம ரோகிணிட்ட பேச மாட்டோமா, நைட்டு முத்தும் ரவியும் பேசினாங்க, அதில் தான் நான் கொஞ்சம் இதாகிட்டேன். இனிமேல் நீங்கள் சொல்லுதாம்மா கேட்பேன். ரோகிணி எங்கள் அம்மா சொல்லுது தான், இனிமேல் நான் உன்கிட்ட சரியாக பேச மாட்டேன் அப்படிங்கும்போது, மனோஜ் ஆய முழுங்க மனோஜ், நானும் பார்த்துட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா சொல்ல தான் கேட்பேன், எங்கள் அம்மா சொல்ல தான் கேட்பேன். நீங்கள் கல்யாணம் முடிச்சிங்க, என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் வந்து இவ்வளோ பொய் சொல்லி உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் முடித்தேன். இல்லைனா தான் நான் பணக்காரி இல்லைன்னு சொல்லி நான் வேறு கல்யாணம் கூட முடிச்சிருப்போம்ல, எதுக்கு நான் பணக்காரன்னு சொல்லி உங்களை கல்யாணம் முடித்தேன். அங்கிள் இனிமேலும் நான் வந்து மனோஜ் கூட வாழ விரும்பலை, எனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி தர சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இதை கேட்டால் மனோஜ் இப்படி ஒரு மாதிரி நிற்காரு. ஆஹா நேற்று ஒரு பக்கம் போனால் அப்போ வேறு வாழ்க்கை ரெடி பண்ணிட்டா போலையே அப்படின்னு சொல்லி மனோஜ் முழிக்கார். அப்போ கூட இயல்புக்கு வரலை, நம்ம இப்படி பேசாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவு தான் விஜயா வளர்த்துருக்காங்க பேராசையில். அப்போ விஜயா சொல்லுவாங்க, டே போனால் போட்டுண்டா, உனக்கு சூப்பர் பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் முடிச்சு வைக்கேன் அப்படிங்க. விஜயா இதுக்கு மேலே எதையும் பேசாத அப்படிங்கும்போது, ஆஹா இவர் வேறு நம்மகிட்ட பேசாமல் இருக்கார், நம்ம ஏதாவது பேச போனால் வேறு எதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருமா, நீ பண்ணதும் தப்பு தான், மனோஜ் பண்ணது அதோட தப்பு. இங்கே பாரு மனோஜ், உன் முண்டாட்ட பேசாமல் இருக்கிறது தப்புடா, ஒழுங்காக பேசு அப்படிங்கும்போது, இல்லைப்பா அம்மா தான் பேச வேண்டாம்னு சொல்லுதாங்களே, நான் அப்படி பேச முடியும் அப்படிங்கிறாங்க. டே இதையே சொல்லிக்கிட்டு இருக்காடா, பேசுடா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி என்ன மனோஜுக்கா இன்னும் நான் உன்ட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. மனோஜ் நீ கடையை அடைச்சிட்டு பொண்டாட்டி பிரச்சனை எங்கேயும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி கூப்பிட்டு வேறு எங்கேயாவது போகணும்னு போகிறாங்க. அப்போ ரோகிணி பையன் மனோஜை பேசுகிறாங்க. மனோஜுங்க பாருங்கள்,
நம்ம அந்த வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு மறுவாதி இருக்காது. அந்த வீட்டில் முதல்ல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க, நல்ல பேருமா இருந்துச்சு. ரவி ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த வீட்டை விட்டு போயிடணும், நம்மளுக்கும் தனியாக வீடு பார்க்கணும் அப்படிங்கும்போது ரோகிணி நானே இதை தான் நினச்சேன். பிஸ்னஸ் பண்ணால் அந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கணும், ரவி பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். நீ அந்த பணத்தை விட்டு போகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை பிழைக்க தெரியாமல் என் அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டான். யார் அந்த சுருதியோட அம்மாட்ட கொண்டு ரவி கொடுத்துட்டான். இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அவனுக்கு துட்டு கிடையாது, அவன்டே துட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த வீட்டில் கெத்தாக இருந்தால் மனோஜ் தான் இருக்கணும், மனோஜ் கற்றுலன்னா அந்த வீட்டை விட்டு தனியாக கூட்டி போயிடணும், மனோஜை நம்ம கையில் வச்சிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஒரு ஆள் கால் பண்ணுதார். யார்? முருகேசனை கால் பண்ணுதார். அவர் ஃபைனான்ஸ் பிடிச்சிருக்காரு. அப்போ அண்ணே வரண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன முத்து ஏதோ ஒன்று பேசணும் நீ அப்படிங்கிற. அண்ணே நீங்கள் ஃபைனான்ஸ்னு வச்சு நடத்திட்டுருக்கீங்க, என் தம்பி அங்கங்கே ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொல்லி பணத்துக்கு அலைஞ்சிட்ருக்காமண்ணே, ஒரு பக்கம் நடக்க மாட்டேக்கு, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணலாமா அப்படிங்கும்போது, தம்பி எனக்கு பிள்ளைகளும் குட்டியும் ஒன்றும் கிடையாது, நீ தான் எனக்கு வந்து அப்பப்போ எங்கேயும் போகணுன்னா வாரேன் போகிறேன், உன் குழந்தையா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒழுங்காக வர்றது கிடையாது, வேறு வண்டியில் அமர்த்தி விடுத, ஆனாலும் எனக்கு பிள்ளை மாதிரி தானப்பா, சொல்லப்பா உனக்கு என்ன ஜென்மம் செய்வோம் அப்படிங்கிறேன். என் தம்பிக்கு சார் அப்படிங்கிறேன். எவ்வளோ வேணாலும் கேளு, ஆனால் வந்து நான் நினைக்க மாட்டேன், கூடுதலான பணம் வாங்க மாட்டேன், வாங்கின பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தர சொல்லப்பா, சரிதானா அப்படிங்கிறாங்க. சரி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. சரி ரெஸ்டாரண்ட்டுக்கு இடம் பார்த்துலாம் அப்படிங்கும்போது, இல்லைனாச்சி பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கும்போது, முத்து கார் எடுக்க நம்ம இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறாரு. ஒரு 4-5 இடத்த காமிக்காரு. காமிச்சிட்டு இந்த இடம் ஏதாவது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கும்போது, அண்ணாச்சி எல்லாத்துலேயுமே ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் மெயின் தானே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு உன் தம்பிகிட்ட காமி, உன் தம்பிக்கு எது பிடிச்சிருக்கோ அதே இடத்துல நான் ரெடி பண்ணி தரேன், அந்த கட்டடத்துக்கு கொஞ்சமாக வாடகை கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே சொல்கிறீங்கண்ணே அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் கூப்பிட்டு வந்து இடத்தெல்லாம் காமிக்காங்க. பார்த்துட்டு எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குடா அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை சொல்லிடுறாங்க. சரி தம்பி இன்றைக்கி நேராகி போச்சு, நாளிலேருந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கண்டெய்னர் பொட்டியை ரெடி பண்ணி பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கிற மாதிரி மாடலாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி 2 நாளில் அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிட்டு தம்பி வைங்க, இதில் மாதம் எனக்கு வாடகை மாதிரி மட்டும் லைட்டாக கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சார் அப்படிங்கிறாங்க. வெறும் 500 கொடுங்க தம்பி அப்படின்னா, இவ்வளோ பெரிய இடத்துக்கு 500 அப்படிங்கிறாங்க. தம்பி பேருக்கு தான், அந்த பணத்தால் நம்ம அன்பு போகப்படாதா, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுதாங்க. அப்போ தான் ரவிக்கு ஒரு மனசில் ஒன்று போட்டது. சுருதியை கூப்பிட்டு தனியாக கேட்காங்க. இங்கே பாரு சுருதி, உங்கள் அம்மாவும் அப்பாவும் நம்மளுக்கு பணத்தை வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு காரணம் நம்மளை வீட்டோட வச்சுக்கிட்டணும், வீட்டில் எடுத்துக்கணும்னு சொல்லி தான். ஆனால் முத்து வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தா அப்படி கிடையாது. அவனுக்கு எந்த சுயநலமும் அதில் இல்லை. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கான். இவ்வளோ பெரிய இடத்த வெறும் 500 வாடகைக்கு ஒரு ஆள் ரெடியெல்லாம் பண்ணி கொடுத்து, ரெஸ்டாரண்ட்டே ரெடி பண்ணி கொடுத்து வாங்க மாட்டாங்க, எல்லா பொருளும் வாங்கி போட்டிருக்காங்க. இப்படி இருக்க இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து யாருக்காவது நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். முத்தை வச்சு தான் நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, பேசாமல் முத்தை நம்ம தொழிலில் பார்ட்னராக போட்டுக்கிடுவோமா அப்படிங்கும்போது, இதை ஏன்டா கேட்குற, எங்கள் அம்மா பணத்தை தந்தாலும் அந்த பணத்துக்கு 1000 கேள்வியை கேட்கும். ஆனால் முத்து இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் நடத்துங்க, இது முருகேசன் இது தான், அவர் பெரிய அளவு வாடகை கொடுக்கணும், 500 கொடுத்தா போதும், ரொம்ப நல்ல ஆள் அப்படின்னு நம்மளுக்கு செலவே இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட் நடத்த வச்சுட்டாங்க. நம்ம பேசாமல் பார்ட்னர் ஆகிக்கிடுவோம். அதுபோக மீனாவுக்கு தொழில் நல்லாவே தெரியும், இந்த தொழில் அப்படிங்கிறாங்க. எப்படி அன்றைக்கி வந்து பூ வியாபாரம் தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. பூ வியாபாரம் 4 பேரை கவர் பண்ணும், அதே மாதிரி இதுலேயும் கவர் பண்ண போகிறாங்க. அதுபோக மீனா நல்லாவே சமைப்பாங்க. நீ வந்து வட இந்திய உணவு சமைச்சேன்னா மீனா வச்சு தென்னிந்திய உணவு சமைக்க போகிறோம். எல்லாம் சமைச்சு வர கஸ்டமருக்கெலாம் பிடிச்சா நம்ம ஹோட்டலில் அதிக கூட்டம் வரப்போகுது. அந்த மீத்து வந்து ஒன்றை வச்சு அந்த ரெஸ்டாரண்ட் பெருசாக வரலை, அந்த மீத்து திறமையை வச்சு தான் அந்த ரெஸ்டாரண்ட் பெருசாக வந்துச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்களா, இதை நம்ம நடத்தியே காட்டுறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வீட்டில் போய் சொல்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே எதுக்காங்க. அதெல்லாம் மீறி முத்துவை பார்ட்னர் ஆகிக்கிறாங்க. தொழில் நல்லாவே பண்ணுதாங்க, அதிக கூட்டம் வருது. இங்கே சாப்பிட்டவங்க எல்லாருமே பெருசாக பேசுகிறாங்க, நிறைய பேர் இதுக்கு ரிவ்யூவும் கொடுக்காங்க. மீத்து ஹோட்டலில் கூட்டமே இல்லை. அப்போ மீத்து வந்து ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ரவி உங்களை நான் வந்து சரியாக பார்க்கல அப்படிங்கனால தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சிட்டிங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னாலும் கொடுக்க தயாராக இருக்கேன், பேசாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து மறுபடியும் என்கிட்டயே கொடுத்துருங்க, நான் எடுத்து நடத்துகிறேன், நீங்கள் இதை வந்து வேலை பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னாலும் தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, இது நாங்கள் சொந்தமாக வச்சுருக்கோம், இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்கணுமா, ஒழுங்கு மரியாதை கிளம்புங்க, என் வீட்டுக்காரர் முன்னாடி உங்கள்கிட்ட வேலை பார்த்தாரு அப்படிங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக உங்கள்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் பில்லு கூட கொடுக்க வேண்டாம், கிளம்பிடுங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா,
நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் அவங்க எடுத்துப்பாங்களாம், நம்மளுக்கு சம்பளம் நிறைய கொடுப்பாங்களாம் என் வீட்டுக்காருக்கு அங்கே மறுவாதி இல்லைன்னு சொல்லி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டே வச்சுருக்கோம், அது தெரிஞ்சுக்காங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீத்து முழிக்கிறாங்க. ஓஹோ, ரவியை ஒழுங்காக நடத்தலைன்னு சொல்லி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டே வச்சுட்டாங்களோ, போகிற போக்க பார்த்தா நம்ம ரெஸ்டாரண்ட்டே மூட வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி முழிக்காங்க இந்த மீத்து. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.